பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 எவங்கிட்டையும் ஒற்றுமை இல்லை, என் டீம்லேயே ஒற்றுமை இல்லை, அதனால தான் என் திறமையை காட்ட முடியலன்ட்டார் வினோத். கவனம் சதறியது ஒத்துக்கிறேன் அப்படின்னுச்சு பாரு. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒரு 10 பேர் சொன்னாங்க தெரியுமா, அந்த 10 பேரும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்லேட்டு கொடுத்துட்றாங்க எல்லாருக்கும். செயின் போட்டு, நாய் செயின் போட்டு, ஒரு நாய் சங்கிலி மாதிரி, நாய் சங்கிலி நாயை கட்டிட்டு போவாங்க பாருங்கள், அது மாதிரி ஸ்லேட்டில் கட்டி அனுப்பி விட்றாங்க. அந்த ஸ்லேட்டில் நீங்கள் ஏன் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மராக இருக்கீங்க அப்படிங்கிறத ஸ்லேட்டில் எழுதி கழுத்தில் மாட்டிக்கிட்டு தான் ஜெயிலுக்கு போகணுன்ட்டாங்க. காரணத்தை எழுதி கழுத்தில் மாட்டிக்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டாங்க. காரணத்தில் வந்து வினோத் சொல்கிறாரு, எங்கள் அணியில் ஒற்றுமை இல்லை, இல்லாத காரணத்தால் என்னால் என்னுடைய திறமையை காட்ட முடியவில்லை அப்படின்னு சொல்லி அவர் கழுத்து மாட்டிக்கிட்டார். அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆதிரி என்ன போட்டிருந்துச்சுன்னா, ஐ ட்ரைட் மை பெஸ்ட், கேவ் மை பெஸ்ட், பட் ஐ டோன்ட் நோ, இட்ஸ் தேர் ஒப்பீனியன். இவங்க பெரியவங்க இன்டெலெக்சுவலாக விளையாண்டு கிழிச்சிட்டாங்க. உடனே அவங்க சொல்லிட்டாங்களாம், அப்போ உண்மைதான் அது, இருந்தாலும் ஆதிரியை குத்தாமல் இருப்பாங்களா, இதெல்லாம் ஒரு அரசியல் தானே. அடுத்து அமித் சொல்கிறாரு, எனக்கு கேரக்டர் புரிஞ்சிக்க முடியல, எனக்கு டைம் இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்கும் டைம் இல்லை. என்னடா டைம் இல்லை, 3 நாள் இருந்துச்சு, உன்னை என்ன கேரக்டராக கொஞ்சம் அப்படியே இருந்துக்கிட்டு, ஒன்றும் இல்லை வாட்டர் மெலன் சார் பண்ண வரல, அதை பண்ணிட்டு போக வேண்டியதானே. ஒரு பாட்டை பாடி, செஞ்சோத்து கடன் தீர்க்க சேராத இடம் தேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, அந்த ஆக்ட் கொடுக்க முடியாதா? இல்லை நகையை திருட முடியாதா? என்னங்கடாடு இருந்தாலும் ஒரு லூஸுங்க இருந்தாலும். அடுத்து லேக் ஆஃப் கோஆர்டினேஷன்ஸ், யார் இவர் வியானா, அது உண்மைதான், அதில் இன்னும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது ஒத்துக்குது, ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க. இப்போ அமித்துமே ஒத்துக்கிறாரு, ஆமாம் என்னால் கேரக்டரே புரிஞ்சிக்க முடியல. இவரெல்லாம் அந்த படமாக பார்த்துக்க போகிறாரு. இவரெல்லாம் அந்த காலத்து படம்லாம் பார்க்குற ஆள் கிடையாது. இவர் இருந்தாலும் வந்து வேறு மாதிரியான கேரக்டர் இவர், அதனால் அவராலையும் புரிஞ்சிக்க முடியல. இவன் வந்து ஓரளவு சொன்னான், இந்த மாதிரி கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். மாதிரி தான் ரொம்ப, நான் நல்லா தான் பண்ணேன், ஆனால் அவங்களோட ஒப்பீனியன் அது அப்படின்னு சொல்லிடுச்சு. அடுத்து பாரு, கவனம் சிதறியது, என்னுடைய கவனம் சிதறியது, ஒப்புக்கொள்கிறேன். ஆமாம், சில இடங்களில் வந்து முழிச்சிருக்க வேண்டிய இடத்துல தூங்கிட்டேன், கேரக்டர்லேருந்து வெளியே போயிட்டேன், சம்டைம்ஸ் வந்து கவனம் சிதறி விட்டது அப்படிங்கிற மாதிரி அது ஒத்துக்குச்சு. ஆக்சுவலாக என்னென்னா, இவங்களாம் தூங்காமல் ஒழுங்காக ஓரளவு முழிச்சு இருந்து இந்த ஜல்சா பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். பாரு கமருதின்னு இவங்களாம் ஜல்சா பண்ணாமல் இருந்து நைட்டில் முழிச்சிருந்து நகை ஆட்டையை போட்டிருந்தாங்க யாருக்கும் தெரியாமல், வேறு லெவலாக இருந்திருக்கும், கேமே சூப்பராக போயிருக்கும். இவங்க எல்லாம் பிளானை போட்டு தூங்கிட்டாங்க. சாண்ட்ரா இருக்கு பாருங்க, அது பெரிய ப்ராடுங்க. அது புருஷனை நாமினேஷன்லேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் பிளான் போட்டிருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது. நகை எல்லாம் தூங்கிட்டாங்க, நகை எடுக்கலாம் அப்படின்ட்டு சபரிகிட்ட வந்து சொல்லிட்டு இருந்துச்சு பாருங்கள், அப்போயே தெரிஞ்சு போச்சு. இது என்ன தெரிஞ்சு விளையாடுதா தெரியாமல் விளையாடுன்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. 10 பேரையும் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க, எல்லாம் உள்ள ஜெயிலில் இருக்காங்க.